பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சி ஹாலில் வைத்து நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நிறைய புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஜனங்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். மிக சிறப்பான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. கூட்டத்தின் இறுதியில் ஜெபித்த பொழுது பிசாசுகள் அலறி அடித்து ஓடின. அந்த இடத்துல இயேசு மெய்யாவே இருக்கிறார், இயேசுதான் உயிருள்ள தெய்வம் என்பதை அங்கு வந்திருந்த ஜனங்கள் எல்லாருமே கண்ணால் கண்டார்கள். எல்லாருக்கும் சிறப்பான உணவு பரிமாறப்பட்டது. சந்தோஷமாக ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போனார்கள். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபித்தவங்கள் யாவருக்கும், தாங்கியவங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை வாழ வைக்குது. அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் போய் நம்ம அவருக்காக நிற்கும்படியாக ஊழியம் செய்யும்படியான வாசல்களை திறக்குது. இவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்பது. அது ஊழியம் செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எந்த ஒரு காரியத்திலும் கிடைக்கவே கிடைக்காது. பிரித்துக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் வருவார்கள். ஒரு திருவிழா போல நடைபெறும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் வந்து பங்கு பெற்று பாருங்கள். மிகப்பெரிய ஒரு இடத்துல, விஸ்தாலமான இடத்துல கர்த்தர் கூட்டத்தை நடத்த உதவி செய்திருக்கின்றார். ஒரு காலத்தில் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி சின்ன சின்ன இடங்களில் கூட்டத்தை நடத்தி 2-3 மாதங்கள் ஆன பிறகு துரத்தப்பட்டு ஓடிப்போ கூட்டத்தை நடத்தாதுன்னு சொல்லி பல இடங்களில் துரத்தப்பட்டு பரதேசிகளாய் முற்பிதாக்களை போல வாழ்ந்த நமக்கு சொந்தமாக காணியாட்சியாக தேவனுடைய மாளிகை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அங்கே வைத்து மாதிரி ஒரே ஒரு நாள் கூட்டம் வருகிற சனிக்கிழமை எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். நான் மாத்திரமல்ல, பெருமதிப்பிற்குரிய வரவேல் சேகர் ஐயா மற்றும் தீப்பொறி அன்னூர் ஜோசப் அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் வருவார்கள். நீங்களும் அவர்களும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை, வந்து தங்கியிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுங்கள். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியில் மெய்ஞானபுரம் யோவான் அண்ணன் தலைமையில் நல்ல உணவுகள் சமைக்கப்பட்டு உங்களுக்காக பரிமாறப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய பைபிளை நாம் திருப்பிக் கொள்வோம். அடைக்கலான்குருவி முதியோர் இல்லத்தை மறந்து விடாதிருங்கள். எங்கே முதியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய முதியோர் இல்லத்தை குறித்து சொல்லுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளுமே இங்கே செய்யப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, 3 வேளை ஜெபம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க. சிறப்பான உணவுகள் அவர்களுக்காக பரிமாறப்படுகிறது. எனவே இதை நீங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கும்படியாக அழைத்து கொண்டு வரும்படியாக கேட்கிறோம். நர்சஸ் மற்றும் நல்ல சமையல் திருநாள் தெரிஞ்சவங்க மற்றும் பாஸ்டர்ஸ்லாம் நமக்கு இங்கே வேலை செய்ய தேவைப்படுறாங்கிறது தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17வது வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்திருக்கிற ஒரு சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய்
இந்த 10 பாலா கட்டிகளை அங்கே 1000 பேருக்கு அதிபதியான இடத்துல கொடுத்து, உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்துல அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். பார்த்தீங்களா? ஈசாய் என்பது டேவிட்டுடைய ஃபாதர், டேவிட்டுடைய அப்பா. அவர் ஒரு நாள் கூப்பிடுவார், மகனே நீ இந்த சில பொருட்களை தாரேன், உங்கள் அண்ணன்மார் மிலிட்ரி சர்வீஸில் இராணுவத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அது உனக்கு தெரியும், நீ அவங்ககிட்ட ஓட்டமாக போய் நான் கொடுக்குற பயிர்களை, மரக்கால் கோதுமை மாவுகளை, இல்லைன்னா இந்த பால் கட்டிகளை எல்லாம் நீ கொண்டு போய் கொடுத்து விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வேலையை அவருக்கு அங்கே கொடுப்பதை காண்கின்றோம். இப்போ இருக்கிற இடத்தை விட்டு விட்டு அங்கே மிலிட்ரி நின்று கொண்டிருக்கிற தூர இடத்துக்கு போயிட்டு நீ இதெல்லாம் கொடுத்துட்டு வரணும் என்று ஒரு கட்டளை இடுகிறார். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளையிடத்தில் கட்டளையிடுவதற்கு உரிமை இல்லையா, அதிகாரம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. தகப்பனார் கொடுக்குற கட்டளைகளை செய்வதற்காக தான் செய்து முடிப்பதற்கு தான் பிள்ளைகளே பறந்துருக்கிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன சூழ்நிலையில் தாவீது இருந்தாருன்னா, இந்த அப்பா அவரை தாவீதை பிடிக்காமல் பல நேரங்களில் செயல்பட்டார். பிள்ளை இருக்கிறான், தாவீது இருக்கிறாங்கிறதே அவருக்கு மறந்து போச்சு. அதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னு நிறுத்திட்டு தாவீதை மறந்தே போயிட்டார். அந்த மாதிரி ஒரு டேடி பிடிக்காது, எல்லாரும் மிலிட்ரிக்கு போட்டோம், நீ ஆடு மேய்க்க போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. அங்கே அந்த பிடிக்காத வேலையில் தாவீதை கொண்டு அமர்த்தினாலும் தாவீது அது பிடித்த வேலையை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக தன்னுடைய பணியை செய்தார். அவர் அங்கு வைத்தான் சங்கீதங்களை எழுத ஆரம்பித்தார், பாட ஆரம்பித்தார். கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அந்த ஆடு மேய்க்கிற இடத்திலும் ஆண்டவரை சோத்தரித்து கொண்டே இருந்தார், துதித்து கொண்டே இருந்தார், ஆண்டவரை பாடிக்கொண்டே இருந்தார், கிண்ணறங்களை இசைத்து கொண்டே இருந்தார். இன்னொரு பக்கம் ஆடுகளையும் மேய்த்தார். சிங்கமும் கரடியும் வந்த பொழுது அந்த ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றினார். அதில் ரொம்ப செட் ஆகிட்டார். அந்த ஆட்டுக்குட்டிகளும் தாவீதை அதிகமாக நேசித்தன, அவரை மிகவும் தேடின, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே பத்திரமாக இருப்பது போல் அவைகளும் ஃபீல் பண்ண. They all felt very safe under the custody of David. இப்போ இது உனக்கு பிடிச்சமான இந்த ஆட்டுக்குட்டிகளை விட்டுட்டு, இந்த தொழிலை விட்டுட்டு, இந்த இடத்த விட்டுட்டு நான் காமிக்கிற புது இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக கஷ்டமாக இருந்திருக்கும். ஏனென்றால் இவ்வளவு அருமையான ஒரு இடத்தை விட்டு, இவ்வளோ அருமையான ஆட்டுக்குட்டிகளை விட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ஆனால் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் காலங்கள் வர வர ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய், அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய், அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அப்படி என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் தன்னுடைய விருப்பப்படியே நடத்தி கொண்டு போகிறார். எனக்கும் உங்களுக்கும் 1000 விருப்பங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். நாம் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் நீ தூர வச்சுட்டு இப்போ நான் உனக்கு காமிக்கிற இடத்துக்கு போ. ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ போனா உனக்கு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடையாது. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய கட்டளையே எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டார், ஆனால் நீ போகணும் அப்படிம்பாரு. அப்படி சொல்லும்போது நம்ம போய் ஆகணும். தீத்துக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை உங்களுக்கு பிடித்த இடங்களிலிருந்து எடுத்து புரியாத பிடிக்காத இடங்களில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம், வாழ வைத்திருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்திருக்குது, பிடிக்காத மாற்றம் வந்திருக்குது. நான் வேலை பார்த்து போன கம்பெனி எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இப்போ இங்கே வந்து நான் நிற்கிறேனே, என்னை எவ்வளோ அன்பாக வச்சுருந்தாங்க, இங்கே என்ன எவ்வளோ கஷ்டமாக நடத்துகிறாங்களே. ஒருவேளை என்னை தாய் தகப்பனை எவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க, இப்போ திருமணமாகி வந்திருக்கிற இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ குழப்பங்கள், இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு? இதுக்குள்ளே ஆண்டவர் என்னை ஏன் நடத்தி இருக்கிறார்? அப்பா, என்னை நீங்கள் அங்கேயே வைத்திருந்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி பிடிக்காத இடத்துல கொண்டு போய் என்னை விட்டுருக்கிறீங்க என்றெல்லாம் நீங்கள் இன்றைக்கு கலங்கி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடும். அதை அறிந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும், எதிர்பாராத காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக தாவீது அங்கே அப்பா சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார். உடனே நான் போகிறேன்ப்பான்னு ஒப்பு கொடுத்தாரா? எல்லா ஆசீர்வாதங்களுமே எங்கே ஆரம்பிக்கின்றன? தேவன் ஒருவரை எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறார்? எல்லாவற்றுக்கும் ஆதியாக என்ன இருக்கிறது? எல்லா விசுவாசிகளுக்கும் ஆரம்பமாக இருக்கிறது. தேவன் எனக்கு என்று சொல்லி யாரை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார், எங்கு ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையில்தான், கீழ்ப்படிதல் எனப்பட்ட வார்த்தையில்தான் அவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்.
ஒருவேளை பைபிளில் கீழ்ப்படிதல் எல்லா தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்திருக்குது. இயேசப்பாவை கடைசி வரைக்கும் தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். எல்லா பிசாசுகளும் கூட ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்தன என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ரீத்துக்குரியவர்கள், பைபிளில் இந்த கீழ்ப்படிதல் எனப்பட்ட காரியம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் அநேகர் கீழ்ப்படுகின்றவர்களாய் காணப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டாலும் கூட கீழ்ப்படிதல் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் அறிந்தாலும் கூட இந்த கீழ்ப்படிதலின் காரியத்தில் அநேகர் இன்றைக்கு தவறி போயிருப்பதை காண்கிறோம். முக்கியமாக புதிய தலைமுறையினர் இல்லையா, படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் தங்கள் பெற்றோர்களை எதிர்த்து பேசுவதையும் ஆசிரியர்களை எதிர்த்து பேசுவதையும், ஒருவேளை ஒரு காரியத்தை சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்றே அவர்கள் வாழ்வதையும் காண்கின்றோம். இது அதிகமாய் வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சின்னவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒன்றை சொல்வார் என்றால் அதுக்கு கீழ்ப்படியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது அப்பொழுது கசப்பாக இருக்கலாம். அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது அப்போ அந்த நேரத்தில் கசப்பாக இருக்கலாம். நாம் பின்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. அது பிடிக்குதா பிடிக்கலைங்கிறது ரெண்டாவது. தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னா உடனே அதுக்கு கீழ்ப்படிந்துருங்க. அப்போ உங்கள் மேலே ஆண்டவர் ஏராளமான திட்டங்களை வைப்பார். ஏராளமானபடிக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ரீத்துக்குரியவர்களே, நீங்கள் கீழ்ப்படிய ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். மனுஷங்க பார்க்குறாங்களோ இல்லையோ உங்களை, நீங்கள் 4 சுவருக்குள்ளே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படுகிறது அவருக்கு அதிக சந்தோஷத்தை கொண்டு வரும். அது நிமித்தமாய் உங்களை அவர் அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பார். வருங்காலத்தில் உங்கள் மீது தேவன் என்ற திட்டத்தை அவர் ஏற்படுத்துவார். பேதுருவே, உன் கையில் பரலோகத்தின் திறவுகோள்களை தருகிறேன் என்று சொல்லி சொன்னவர் உங்களுக்கும் நிறைய காரியங்களை திறக்கும்படியான திறவுகோள்களை அவர் கொடுப்பார். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஏன் இவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறீங்க, ஏன் இந்த அம்மாவை ஆசீர்வச்சிருக்கீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க எனக்கு கீழ்ப்படுகிறவங்க, ஆதியிலேருந்து எனக்கு கீழ்ப்படுகிறாங்க, நான் சொன்னால் அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கீழ்ப்படியாதவர்கள், எதிர்த்து நிற்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த ஒரு சின்ன காரியத்தை நம்ம செய்வோம்னா பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவோம். தேவன் நம்ம அற்பமாக நினைக்கிற காரியங்களை மிக பெருசாக நினைப்பார். நம்ம மிக பெருசாக நினைக்கிற காரியங்களை அற்பமாக அவர் நினைப்பார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நான் கண்டுபிடித்த ஒரு காரியம். சொல்லிட்டாருன்னா உடனே கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, கசப்பாக இருக்கா இன்பமாக இருக்கிறதா, அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. நீங்கள் ஆண்டுடைய கண்களில் ஒரு பிரியமான பிள்ளையாக இருக்கணும்னா அதை கீழ்ப்படியணும். தாவீதும் கீழ்ப்படுகிறார் என்று இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே நாம் வாசிக்க கேட்டோம், நீ இப்போ இதை கொடு, அதை கொடு, நீ பால் கட்டிகளை கொடு, நீ இந்த மரக்கால் மாவை நீ கொடு, நீ இந்த அப்பங்களை கொடு இல்லையா. அந்த டேடி எவ்வளோ ஒரு திட்டம் எடுக்கிற, எவ்வளவு சரியான ஒரு தகப்பனாக அவர் இருக்கின்றார். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஈசாய் வாஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் டேவிட், பட் ஹி வாஸ் எ குட் ஃபாதர். இதெல்லாம் கொண்டு போகணும், இதெல்லாம் நீ கொடுக்கணும். இது அந்த 1000 பேருக்கு அதிபதியானவர்கிட்ட நீ கொடுக்கணும். அப்போ தான் உன் அண்ணன்மார்களை அவர் ஒழுங்காக நடத்துவார். நீ கொடுக்கணும். ஒரு பெரியவர் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை, ஒரு தகப்பன் என்பவர் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வார்த்தைகள் நம்ம கற்றுக் கொடுக்கின்றன. நிறைய பேருடைய குடும்பங்களில் சரியான தலைமைத்துவம் இல்லாதபடியினால்தான், அவர்கள் பெற்றோர்கள் சரியானபடிக்கு நடத்தாததுனால்தான், இல்லைன்னா நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாததுனால தான் குழப்பங்களே வருகிறது. வாலிபர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, அனுபவம் இல்லை இல்லவா. சின்ன பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு என்ன தெரியும். பெரியவங்க தான் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். நீ இப்படி போகணும், நீ இதை செய்யணும், நீ இதை வரணும், இந்த இடத்துல நீ இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், உன் பணத்தை நீ இப்படித்தான் சேகரிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும், உன் பணத்தை நீ இப்படித்தான் செலவழிக்க வேண்டும், நீ இவங்க கூட தான் இருக்கணும், இவங்க கூட இருக்கக்கூடாது. ஒரு ஈசாய் அங்கே தேவைப்பட, தாவீதுக்கு அங்கே ஒரு ஈசாய் தேவைப்பட்டார். அவருடைய அண்ணன்மார்களுக்கும் ஒரு தகப்பன் ஆகிய ஈசாய் தேவைப்பட்டார். பிரியத்துக்குரியவர்களே, பெரியவர்கள் வீட்டில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா. ஓல்ட் ஏஜ்டு பீப்புள், நடக்க முடியாமல் கூட அவங்க இருக்கலாம், எல்லாம் பேசுவாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஊழியத்தில் பெரியவங்க இருப்பாங்க, சபையில் பெரியவங்க இருப்பாங்க, தொண அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு இருக்கும், என்ன ஒரு பேசிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு ஏராளமான அனுபவம் இருக்கும், அவர்களுக்கு ஏராளமான அறிவு இருக்கும், அவர்களுக்கு ஏராளமான
ஏன்னா இந்த உலகத்து காரியங்களை குறித்து ஒரு ஐடியா இருக்கும். நிறைய மேடு பிள்ளைகளை சந்தித்து தான் வந்திருப்பாங்க. அவங்க சொல்கிற ஆலோசனைகள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்க ஒன்று சொன்னாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். பெரியவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். வயதுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும். நான் எப்போவுமே அதை இந்த மாணவர்களுக்கும் சபையினருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். வயசுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. எவ்வளவு அவங்க பெரியவங்க, அவளை எதிர்த்து பேசக்கூடாது, அவர்களுடைய மனம் கோணும்படியாக நான் நடந்து கொள்ளக்கூடாது என்று நாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். சமீபத்தில் அவசரமாக சொல்ல வேண்டியிருக்கும் பொழுது ஒரு கார் டிரைவரை நான் கேட்டு எனக்கு அவசரமாக ஒரு டிரைவர் தேவைன்னு அனுப்பி கொடுத்தாங்க. நிறைய நல்ல டிரைவர்ஸ் அவங்க அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு அனுப்புகிறவருக்கு அதிகமான அனுபவம் இருக்கிறது, 20 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் லாரி ஓட்டி பழக்கமானவர், கார் எப்படி ஓட்டணும் தெரியல. அப்போ அவர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே ஹைவேஸில் போனார். கியரை மாற்றணுங்கிறதே தெரியல. மிதித்து வண்டி ரஃப்பாக ஹேண்டில் பண்ணார். லாரி ஓட்டுற மாதிரி காரை ஓட்டினார், சொகுசுக்காரை. அப்போ நான் புரிந்து கொண்டேன் இவருக்கு அந்த அனுபவம் இல்லை என்று சொல்லி. அப்பொழுது நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் பின்னால் உட்காருங்க, நானே காரை ஓட்டுறேன்னு சொல்லி நானே காரை ஓட்டினேன். டயர்டாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஓட்டத்தரல, இப்படி ஓட்டினா காருக்கு நல்லதில்லை, நானே ஓட்டுறேன்னு சொல்லி நான் ஓட்டினேன். நிறுத்துக்குறல. ஆனாலும் கூட அவரை நான் சிறிதளவு கூட கோவப்படவில்லை, வெறுக்கவில்லை. அவருக்கு தெரியல, அவ்வளோதான். அதுக்காக அவர்கிட்ட கோவப்பட்டு என்ன போகுது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் இறக்கம் காமிச்சிங்கன்னா, பெரியவங்களுக்கு இறக்கம் காமிச்சிங்கன்னா, வயசானவங்களுக்கு நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா, முடிந்த பணிவிடைகளை செய்வீர்கள் என்றால் தேவனுக்கு அது செய்தது என்பதை மறந்துடாதீங்க. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை, யாருமே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் செய்கிறீங்கன்னா ஆண்டவருடைய கண்களில் இன்னும் அதிகமாக இரக்கம் கிடைக்கும். கீழ்ப்படியும் போது நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். நீங்கள் பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற பொழுது, அவர்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அவருடைய வயதிற்கு உரிய மரியாதை கொடுக்கிற பொழுது நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பெரியவங்கன்னா ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களா? கொஞ்சம் வயசானவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயான்னு கூப்பிட்றீங்களா? அம்மா அப்படின்னு சொல்லி மரியாதையாக கூப்பிட்றீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்கள். அவர்களை மதிக்கிற பொழுது ஒரு விசேஷித்தமான ஆசீர்வாதம் உண்டு. தேவனுக்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகளாய் மாறுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இறுதியாக நாம் காண்கிறோம், நீ போய் ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அப்படி தகப்பனிங்க சொல்லுகிறார். இதெல்லாம் கொடுக்கணும்ப்பா, நீ கொடுத்துட்டு வண்ண மாட்ட ஒரு அடையாளம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை அவங்கள்ட்ட வாங்கிட்டு வரணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ ஒரு கள்ளப்பையன், நீ நான் உனக்கு கொடுக்குறது அண்ணன் மாதிரி கொடுக்குறத நீ வேற யாருக்கு கொடுத்துருவேன், இல்லை நீ சாப்பிட்ருவேன். அப்போது எப்படி உன்னை நம்ப முடியும்? நீ அடையாளத்தை வாங்கிட்டு வந்தாதான், ஒரு சைனாக தான் வாங்கிட்டு வந்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொந்த தகப்பனே பிள்ளையை நம்பாதபடிக்கு அங்கே இருப்பதை காண்கிறோம். தேவன் ராஜாவாக உயர்த்துகிற வரைக்கும், தேவனுடைய வேலை வருகிற வரைக்கும் பெற்ற தகப்பனை தாவீது நம்பவில்லை. அப்படி என்றால் நம்மையும் கூட ஒரு குறித்த காலம் வரைக்கும் ஜனங்கள் நம்ப மாட்டாங்க. இது தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், என்னை ஏன் ஜனங்கள் நம்பலை, என் குடும்பத்தார் ஏன் நம்பலை, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்பலை, ஊழியத்தில் என்னை ஏன் நம்பலை. நீங்கள் நிறைய நேரங்களில் அங்கலாய்க்கலாம், வருத்தப்படலாம். ஆனால் அதுதான் உண்மைங்க. தேவனுடைய ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் ஜனங்கள் நம்ம நம்ப மாட்டாங்க. எவ்வளவு நீங்கள் உண்மையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உழைத்தாலும் சரி, உங்களை ஒரு சந்தேக கண்ணத்தோடய பார்ப்பாங்க. ஒரு நாள் வரும், அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதன் பிறகு எல்லாரும் உங்களை நம்புவாங்க. எல்லாரும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான்பாங்க. நீங்கள் ராஜாவை மாதிரி இருப்பீங்க. ஆனால் ஆரம்ப காலம் எப்படி இருக்கும் என்றால், எவருடைய நம்பிக்கைக்கும் நீங்கள் உள்ளே வரமாட்டீங்க. உங்களை எப்பவும் ஒரு சந்தேகனோடு தான் பார்ப்பாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்மளை சந்தேகத்தோடு பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேலை பார்க்குற இடத்துல ஆரம்ப காலங்களில் நான் ஒழுங்காக பாடம் நடத்துகிறேனான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக வந்து நின்று பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 7 பீரியடு உயிரை கொடுத்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக வந்து பார்ப்பாங்க, எப்படி நடத்துகிறான்னு. அப்பொழுது எனக்கு அது அதிக வேதனையாக இருக்கும். என்ன இது, நம்ம இவ்வளோ சின்சியராக நடத்துகிறோம் வந்து பார்க்குறாங்க. அது அப்போ எனக்கு வேதனையாக இருந்தாலும் இப்போ பார்க்கும்பொழுது அவங்க தான் கடமையை செஞ்சுருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் அவங்க கடமையை செஞ்சுருக்கு, நான் ஏன் கடமையை செஞ்சுருக்கிறேன். அவங்க நம்பலைன்னா என்ன? அதுக்கு பிறகு அதே மேனேஜ்மெண்ட் என்ன எதுக்கு எடுத்தாலும் மைக்கில் பேச சொல்லுவாங்க. கிறிஸ்டபர் சார்னா ஒரு மரியாதையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் ஓகேன்னாங்க. அதுக்கு ஒரு காலம் அதே ஸ்கூலில் வந்துச்சு. ஆனால் ஆரம்பத்தை பார்த்தீங்களா, ஜன்னலில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. பிரித்துக்குரியவர்களை எவ்வளவோ பாடுகளை நாம் கடந்து போக வேண்டும். சகிப்புத்தன்மை நமக்கு இருக்க வேண்டும். நம்மை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும்
நாம் அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே பழக வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இது நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நிறைய வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா இங்கே நம்பவே மாட்டேங்கிறாரு. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலாகவே இருக்கிறது. என்ன ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், என்ன ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, யார் நம்பினாலும் பரவாயில்லை, நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. நமக்கு என்ன வேலையோ அதை உண்மையாக செய்வோம். யார் நம்மளை பாராட்டணும், கேவலமாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. கேவலமாக பேசினாலும் நம்பிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அதை குறிச்செல்லாம் கவலைப்படுறங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டே இருங்க. அவங்களே ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க. அவங்களே உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாங்க, மரியாதையாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட காலங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆரம்ப காலங்கள் என்பது கடினமாய்த்தான் இருக்கும். என்ன வேலைக்கு போனாலும் சரி, என்ன பிஸ்னஸ்க்கு போனாலும் சரி, ஊழியத்துக்கு வந்தாலும் சரி, இல்லைனா குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலங்கள் எல்லாம் கடினமாகவே இருக்கும். ஆனால் அந்த கடினத்தன்மைகளை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வரும் அல்லவா. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆண்டவர் என்னை கற்றுத்தாருங்கப்பா என்று சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளில் எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளோ விதமாக பேசியிருக்கிறார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எவ்வளோ பாடுகள் உண்டு என்பதை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை நெருக்கங்களை தாங்க முடியாதபடிக்கு மக்கள் பின்வாங்கி விடாதபடி உமக்குள்ளே நிலைத்திருக்க, பொறுமையாக இருக்க நீங்கள் கற்றுத்தாருங்கப்பா. நாங்கள் பொறுமையை இழந்து போகிற சூழ்நிலைகள் எத்தனையோ எங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனாலும் ஆண்டவரை தோத்துறையா அதையெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதனாலே ஆண்டவரே, யாரெல்லாம் மிகவும் நொய்ந்து போயிருக்கிறார்களோ, மனம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, அங்கலாய்த்திட்டு இருக்காங்களோ, இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், இவ்வளோ உழைக்கிறேன், எனக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லையே, உயர்வு இல்லையே, எல்லாரும் ஒன்றுத்துக்கு இல்லாதவங்களாம் மேலே போகிறாங்க, உழைக்காதவங்க பொய்யானவங்களும் நல்லா இருக்கிறாங்க, முகஸ்துதி செய்கிறவங்களாம் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உண்மையாய் வாழ்கிற எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, அப்படி அங்கலாய்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரை நீங்கள் தகப்பனை சோத்திரம் ஐயா, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் தேவை. செய்தி கேட்குறவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, வியாதியின் அகோரத்தை தாங்க முடியாதபடி தவிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு ராஜா. இந்த வியாதியினால் தாங்க முடியலையேன்னு யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ அவர்களுக்கு இப்பொழுதே ஒரு அற்புத சுகத்தை தார். விதவிதமாய் சாத்தான் வியாதிகளை கொண்டு வருகிறான். ஆனால் அந்த வியாதிகளை எல்லாம் ஏற்கனவே சிலுவையில் நீங்கள் ஜெயித்துட்டீங்க. அந்த வியாதிகள் நம்முடைய பிள்ளைகளை தொட முடியாதப்பா. வியாதிப்பட்டவர்கள் சுகத்தை தார். வருமானமே இல்லாமல் தவிக்கிறாங்க. 1000 ஆசைகள், 1000 கனவுகள், ஆனால் நிறைவேற்றுவதற்கு ₹1 கூட இல்லை. எப்படி வாழ முடியும்? எப்படி அவர்களால் நிற்க முடியும்? கர்த்தாவே, நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேணும். நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே எப்படியாவது தூக்கி நிறுத்த வேணும் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே இப்பொழுதே பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து சாம்பலாய் போகட்டும். ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், செய்வனைகளை வைப்பவர்கள், கெட்ட வார்த்தைகள் திட்டுறவங்க, ஆண்டவர் கொடுமைப்படுத்துகிறவங்க, ஆண்டு பயங்காட்டுறவங்க எல்லாருடைய கையிலிருந்து, பலவான்களுடைய கையிலிருந்தும், சிங்கங்களின் வாயிலிருந்தும் உடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்க. சிங்கங்கள் வாயில் இருந்தாலும், காண்டாமிருகத்தின் கொம்பின் மேலே இருந்தாலும் உடைய பிள்ளைகளை விடுவிப்பீர். அதற்காக நமக்கு சோதரம். ஆண்டவரே, எனக்கு உலகமே தூங்கும்போது தூங்க முடியல, சாப்பிட முடியல, சாப்பிட்ட நெஞ்சுக்குள்ளே இன்றைக்கி நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, படிக்க போக முடியல, சம்பாதிக்க முடியல என்று தவிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி ஆண்டவரை முன்னப்பின்ன தெரியாதவங்க கூட ஓடி போயிடலாமா நினைக்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே சின்ன பிள்ளைங்க தவறான பாதையில் போய் அழிந்து விடாதபடி அவரை ரட்சியம் காத்துக்கொள்ளும். பைக்கு வேகமாக ஓட்டுற தம்பிமார், மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, கஞ்சா போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறவங்களும் சந்திங்க, கற்றுக்கொள்ளுங்க. வயதானவர்களுக்கு கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. அதிசயங்களை காணப்படுங்க, அற்புதங்களை காணப்படுங்க ராஜா. கிருபையினாலே தாங்க ஐயா, இரக்கத்தினாலே தாங்க. அப்படியே ஆண்டவரே, இந்நாளிலும் கூட தகப்பனே, ரொம்ப நாட்களாக திருமணமாகலையே, குழந்தை இல்லையே, வீடு இல்லையே, இது தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அதிசயங்களை காணப்படுங்க. கிருபை தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இரக்கம் தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதியும். எங்கள் தாய் திருநாடாகிய இந்தியாவை ஆசீர்வதியும். அனைத்து மக்களையும், மதத்தவர்களையும், மொழி பேசுகிறவனையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை, தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், எல்லா ஊழியக்காரர், பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அதிகமாய் ஆசீர்வதியும்.
ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஆதரிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நாளிலே எல்லோருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், கிருபை தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர் அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வார். வேலை செய்ய அநேகரை அழைத்து கொண்டு வாரும். மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மரணம் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதுதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதுதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும்
நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.